இரண்டாம் வாரம் செவ்வாய். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பாடல். காலத்தை அமைத்து ஆள்பவரே, வேலை செய்ய பகலில் ஒளி தந்தீர். இரவை இளைப்பாறும் காலமாய் இரு கூறாக்கினீர் நாள் அதனை. தூயதாய் உள்ளத்தை ஆக்கிடுவீர், தீயவை இதயத்தை தாக்கி புண்படுத்தாமல் அன்புடனே கண்மணி போல் எமை காத்திடுவீர். உணர்ச்சி பெருக்கால் உடைந்த உள்ளத்தை தனித்ததனை உறுதிப்படுத்துவீர். தந்தையும் மைந்தனும் ஆவியருடன் எந்த காலமும் புகழ் பெறுக. ஆமேன். செல்வத்தின் பயனின்மை. செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம். மத்தேயு 19:23. முன்மொழி 1. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. மக்களினங்களே, அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழும் யாவரும் இதற்கு செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வரே, ஏழையரே, யாவரும் செவிமடுங்கள். என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும். என் மனம் விவேகமானவற்றை சிந்திக்கும். நீதிமொழிக்கு செவிசாய்ப்பேன். யாழிசைத்து அதன் புதிரை விடுவிப்பேன். துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன்? என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகர்க்கு நான் ஏன் அஞ்ச வேண்டும்? தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்து தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாய் பேசுவோருக்கு நான் ஏன் அஞ்ச வேண்டும்? உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க பிணை எதுவும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரிது. எவராலும் அதை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட இயலுமா?
ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கிறோம் அன்றோ? அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றார்கள். அவர்களுக்கு கல்லறைகளே நிலையான வீடுகள். அவையே எல்லா தலைமுறைக்கும் அவர்கள் குடியிருப்பு. அவர்களுக்கு தங்கள் பெயரில் நிலபுலன்கள் இருந்தும் பயனில்லை. ஒருவர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது. அவர் விலங்குகளைப் போலவே மாண்டழிவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முன்மொழி 1. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. முன்மொழி 2. விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வையுங்கள் என்கிறார் ஆண்டவர். மதியினமாக தம்மையே நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. ஆடுகளைப் போலவே அவர்கள் கீழுலகில் அடைக்கப்படுவர். அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வார்கள். அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு ஆகும். ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடி நின்று விடுவித்து என்னை அவர் ஏற்றுக்கொள்வார். சிலர் செல்வரானாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும் போது எதையும் அவர்கள் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நன்மையையே நீங்கள் நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம்முடைய மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வார்கள். ஒருபோதும் அவர்கள் ஒளியை காண மாட்டார்கள். மானிடர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது. அவர்கள் விலங்குகளைப் போலவே மாண்டழிவார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல்
இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 2. விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வையுங்கள் என்கிறார் ஆண்டவர். மீட்படைந்தோரின் பாடல். முன்மொழி 3. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி மாட்சியும் மாண்பும் பெற தகுதி பெற்றது. எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன. ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 3. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி மாட்சியும் மாண்பும் பெற தகுதி பெற்றது. அருள்வாக்கு. ரோமையர் 2:23-25. எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சிறு மறுமொழி. ஆண்டவரே, உமது திருமுன் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருவீர். ஆண்டவரே, உமது திருமுன் எனக்கு
நிறைவான மகிழ்ச்சியை தருவீர். நான் உமது வலப்பக்கத்தில் என்றென்றும் மகிழ்ச்சியை கண்டடைவேன். ஆண்டவரே, உமது திருமுன் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருவீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உமது திருமுன் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருவீர். கன்னி மரியாவின் பாடல். முன்மொழி. ஆண்டவரே, எங்களுக்கு அரும்பெரும் செயல்கள் செய்தருளும். ஏனெனில் நீர் வல்லவர், தூயவர் என்பதே உமது பெயர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முன்மொழி. ஆண்டவரே, எங்களுக்கு அரும்பெரும் செயல்கள் செய்தருளும். ஏனெனில் நீர் வல்லவர், தூயவர் என்பதே உமது பெயர். மன்றாட்டுக்கள். கிறிஸ்துவே தம் மந்தைக்கு ஆயன். அவர் தம் மக்களை அன்புடன் பராமரிக்கின்றார். அவரிடம் நாம் நம்பிக்கையோடு திரும்பி வந்து
அவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பராமரிப்பு எங்களுக்கு தேவை. ஆண்டவராகிய கிறிஸ்துவே, நீரே எல்லா காலங்களுக்கும் நல்லாயன். எங்கள் ஆயரையும் உமது திருச்சபையின் எல்லா திருப்பணியாளர்களையும் பாதுகாத்தருளும். ஆண்டவரே, உமது பராமரிப்பு எங்களுக்கு தேவை. தம் நம்பிக்கைக்காக துன்புறுவோரோடும் திருச்சபையின் ஆதரவின்றி தனிமைப்படுத்தப்பட்டவர்களோடும் நீர் இருந்தருளும். நல்லாயனே, அவர்கள் தங்கள் வேதனையிலும் தனிமையிலும் உமது பராமரிப்பை உணர்வார்களாக. ஆண்டவரே, உமது பராமரிப்பு எங்களுக்கு தேவை. நோயுற்றவர்களுக்கு குணமளித்தருளும். பசியுற்றோரை நலன்களால் நிரப்பியருளும். ஆண்டவரே, உமது பராமரிப்பு எங்களுக்கு தேவை. எமக்கு சட்டம் இயற்றுவோரையும் அவற்றை செயல்படுத்துவோரையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஞானத்தையும் தேர்ந்து தெளியும் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, உமது பராமரிப்பு எங்களுக்கு தேவை. நீர் உயிர் கொடுத்து மீட்ட உமது அமைதியில் இறந்த அனைவரையும் விண்ணக தந்தையின் வீட்டில் கொண்டு சேர்த்தருளும். ஆண்டவரே, உமது பராமரிப்பு எங்களுக்கு தேவை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, பகலும் இரவும் உமக்கே சொந்தம். எப்பொழுதும் எம் உள்ளங்களில் நீதியின் கதிரோனை ஒளிரச் செய்தருளும். இதனால் உமது என்றுமுள்ள இல்லிடமாகிய அந்த பேரொளியை நாங்கள் வந்தடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.